பாருங்க வேறு லெவலாக வருது. நான் உங்களை சிருஷ்டி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உப்பு கறி தாங்க பண்ண போகிறோம். அதுவும் பட்டை மிளகா வெங்காயம் வச்சு வேறு லெவலாக உப்பு கறி செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அப்போ தான் நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிக்கனை வந்து வேறு மாதிரியாக ரெடி பண்ணிட்டோங்க. தரமாக ஆஞ்சி செம்மையாக ரெடி பண்ணிட்டோம். சாப்பிடும் இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உப்பு கறி போட்டு அப்படி வேற மாதிரி சாப்பிட போகிறோங்க. நம்ம நல்லா கட் பண்ணிட்டோங்க. இப்போ இன்னொரு வாட்டி நல்லா அவசியங்க தண்ணியை ஊற்றி உப்பு கறிக்கு வந்து பூண்டும் பட்டை மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுவும் இது தாங்க முக்கியம். இந்த 3 இருந்தால் போதும், உப்பு கறி நம்ம தரமாக போட்டு சாப்பிட்லாங்க. இப்போ ரெடி ஆகிட்டு மாப்பிள்ளை உடிச்சிட்ருக்காப்புல. நம்ம வந்து செஞ்சுட்டு அடுத்து உப்பு கறி எந்த மாதிரி இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேன் வாங்க. இப்போ வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாங்க. இது கொஞ்சமாடா இப்போ எண்ணெய் ஊற்றிலாங்க. நம்ம ஊற்றுறா சும்மா என்ன காஞ்சிட்டா மிளகு போடு. கறிப்பட்டை ஜீரகம் போட்டுக்கணுங்க. அடுத்து ஜீரகம்னா சின்னதாக இருக்குண்ணா. அது கருவேப்பிலைங்க. அது பெரிய பிள்ளை கருவேப்பிலை எடுத்துக்கணுமா நல்லா ஊறி போடுறேன். காந்து போடுறேன். சவுண்டை பார்த்தீங்களா? அது வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம இதெல்லாம் வீடியோ செம்மையாக ரெடி பண்ணுவோம். தலை வேறு அதிகமாக இருக்குப்பா. யார் 10 வச்சுது இது கிடையாது. பட்டை மிளகா வெங்காயம் அதுலேயே வாங்கிக்கலாம். நல்லா வதங்கணும்டா. இல்லை வதங்கணும்டா. தனியாக நான் சாதாரண இல்லை நண்பன்டா போடுறா. இஞ்சி மட்டும் பேச போடுறா. இந்த திங்கும் போது பாருங்கள் நாக்கு வரும் உங்களுக்கு. அதில் எப்படி இருக்குது இதில் எப்படி இருக்குது அதான் ஐஃபோன் இருக்குது. வாசம் இப்படியே தூக்குதுங்க. நம்ம பட்டை மிளகா போட்டுங்க. அதுக்கு அதில் காமிக்கணும் உள்ள. உங்களுக்கு எந்த காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பட்டை மிளகா போட்டுக்கணுங்க. காரம் அதிகமாக என்ன போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வத்தைக்கு எடுத்துடணுங்க. வெரி குட்லாம். நண்பா உப்பு போட்டுக்கு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்க பாருங்க. இந்த மாதிரி தாங்க உப்புக்கு ரெடி பண்ணணும். அந்த காரம் வந்து நம்ம அந்த சிக்கனில் ஏறணுங்க. அப்படியே கறியை போட்டுக்கணுங்க. கறியிலே உப்புலாம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கிண்டுங்க. அப்போ தாங்க இப்போயே வந்து சிக்கன் வாசம் செம்மையாக வருது. லென்ஸ் உடஞ்சிருந்தது. நம்ம வந்து பட்டை மிளகா கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா காரம் அதிகமாக இருக்குங்க. ஃபுல்லே வந்து அது பட்டை மிளகா கம்மி இல்லைடா. போதுடா. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டு நம்ம காரமாக தான் என்ன பண்ணுவோம். உப்பு கறி காரமாக தாங்க இருக்கணும். இல்லை சும்மா கலருக்காக முன்னாடி போட்டியா போட்டு அப்போ கறி மசாலா மட்டும் போட்டுது. நம்ம மூடிட்டோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க உப்பு கறி. வாசம் இப்போவே வந்து மூக்கு துளைக்குதுங்க. காரம் மராசே பாருங்க. உப்பு கறி ரெடி ஆகிட்டு. இந்த கறி எவ்வளோ தண்ணி விட்டு பாருங்க. ஃபுல்லாக கறியை மூடினோன்னு தண்ணி எவ்வளோ விட்டுருக்க பாருங்க. இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு தேவைனால அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம்.
போதுண்டா, சாப்பாடு கரெக்டாக இருக்கணும்டா. இந்த உப்பு கறிக்கு வெங்காயமும் பட்டை மிளகா மட்டும் போதுங்க, வேறு எதுவும் போடுறதில்ல. உப்பு மட்டும் போட்டு ரெடி பண்ணாங்க, வேறு மாதிரி ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. இந்த இலையில போட்டு தாங்க நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். வேறு மாதிரி இலை ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சுங்க. எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு அப்படியே போயிட்டு நம்ம அவ்வளோதாங்க. மாப்பிள்ளை வந்து இலையை கவிட்டாப்புல. நம்ம வந்து இந்த இலையில தாங்க கொட்டி சாப்பிட போகிறோம். சட்டி இது ஈரமாக இருக்கு, சட்டி கருப்பாக இருக்கு. பச்சரிசியா? இது பச்சரிசி. பாருங்க, வாசம் வேற லெவலாக வருது. வேற லெவலுப்பா. கறி சூப்பராக இருந்தது. உப்பு கறி செம்மையாக ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுருக்காங்க. செம்மையாக ஊற்றி விடுறோம். உப்பு ரெடி ஆகிட்டு கறி பாருங்க மச்சான், தண்ணி மச்சான். பொறுமையாக சாப்பிட்றேன். மிளகா கடிச்சு நல்லா கொட்டிடலாம். மச்சினத்தான் வெறி கொண்டு சாப்பிட்றான்.